வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மைஈசி பஜாரில் நம்ம எப்படி சைட்டுக்குள்ளே போய் அந்த ப்ராடக்டை நம்மளுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறது அப்படிங்கிறதையும், இந்த மைஈசி பஜாருக்குள்ளே எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் 2 வகையில் போய்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப்பில் லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த லிங்க் மூலிமா நம்ம டச் பண்ணி மைஈசி பஜாருக்குள்ளே போய்க்கலாம். 2வது பார்த்திங்கன்னா, கூகுள் அல்லது க்ரோம்குள்ளே போகிறோம். ஸோ அங்கே www.easybazaar.com நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம அதை சர்ச் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைஈசி பஜாரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் 64,000 விசிட்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் கஸ்டமர் 24,000 கஸ்டமருக்கு மேலே ஆட் ஆகிருக்கு. இதில் 1 பை 1 பேங்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதில் எல்லா ப்ராடக்ட்டும் எடுக்கிறதா இருந்தால் அந்த மேலே 3 கோடை டச் பண்ணி ஆல் ப்ராடக்டை நம்ம டச் பண்ணுறதன் மூலியமாக இங்கே எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நம்ம எந்த ப்ராடக்டை நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறதா இல்லை நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தோன்னா, குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்டை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஷேரியை சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஷேரியை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பி லிங்க் அட்ரஸ்ஸு, டவுன் லிங்க்கு, ஷேர் லிங்க் இதெல்லாம் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஷேர் இமேஜ் அப்படின்ட்டுருக்கு. அந்த ஷேர் லிங்க்குன்னு இருக்கும். இந்த ஷேர் இமேஜை டச் பண்ணி அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம ஸ்டேட்டஸுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணுறதா இருந்தால், நம்ம தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தால் அந்த தெரிஞ்ச நபருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை குரூப்புக்குள்ளே ஷேர் பண்ணுறதா இருந்தால் குரூப்புக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சென்ட் பண்ணிட்டான்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். இப்போ இந்த சென்டான இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்த்தா நம்மளுடைய ரெஃபரல் மூலியமாக அந்த ப்ராடக்ட் டெமோ அங்கே போயிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் அவங்க இதை சூஸ் பண்ணி பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அதை டச் பண்ணுறப்போ, இந்த ப்ராடக்டை நம்ம டச் பண்ணுறப்போ அதை நம்மளுடைய சைட்டுக்குள்ளே போகிறப்போ நம்மளுடைய ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அங்கே அவங்க ஏதாவது ப்ராடக்ட் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும், அந்த ப்ராடக்டை பர்டிகுலர் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ரெஃபரல் மூலியமாக அங்கே பர்ச்சேஸ் ஆகிருக்கும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஆட் பண்ணுறப்போ நமக்கு 10 ருபீஸும் அடிஷ்னல் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஈஸியாக வந்து உள்ள சைட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போய் நமக்கு தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் அதை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் நம்மளுடைய கஸ்டமராக மாறுவாங்க. தேங்க்யூ.